Honda Activa எல்லாரும் வந்து ஹெட் கவர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ஹெட் கவரில் வந்து நம்ம என்ன செக் பண்ணுறது ரொம்ப பேருக்கு தெரியல. ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஹெட் கவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. ஏன்னா வந்து ஆயில் லூப்ரிகேஷன் பார்ட் இருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த ஹெட் கவரில் இருக்கும். அதை பற்றினா இதுக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்டு இதை பார்த்திங்கன்னா இது ஹெட் கவர்ஸ். இது Honda Activa 5G HET மாடல்ஸு எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது ஹெட் கவர். இருக்கிற பாருங்கள் அந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் வந்து ஆயில் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஆயில் வந்து வரணும். ஏன்னா ஒரு வேளை இது வந்து இந்த மாதிரி வரணும். ஏன்னா வரலன்னா அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் எனக்கு அந்த இடத்துல போர்லனாக்கா என்ன பண்ணாக்கா கேம் ஷாப் ராக்கர் மாதிரிலாம் வந்து போடும். ஏன்னா வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணும். கரெக்டாக கேம் ஷாப் ராக்கர் மாதிரி அதுதான் வந்து ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடுக்க வர கேஸ்கெட்டில் வந்து ரொம்ப பேர் வந்துருந்தாக்கா கொஞ்சம் ஆயில் நம்ம என்ன தான் ஃபிட் பண்ணாலும் கூட ஆயில் லீக்கேஜ் வந்து வருது. கரெக்ட் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து வருது. அது என்ன பண்ணால் எடுக்க ஒரு கேஸ்கெட் வந்து க்ளீனாக உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள் அந்த உட்கார் இந்த பாயிண்ட்டில் மட்டும் கொஞ்சோண்டு 3 பாண்ட் போடணும். அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் ஆனால் ஹெட் உட்காராங்க அந்த இடத்துல மட்டும் ஒரு 3 பாண்ட் பேஸ்ட்டை போடுங்க. 3 பாண்ட் பேஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து ஹெட் கவர் எப்படி கேஸ்கெட் நல்லா இருக்கா இல்லை போட்டு விட்டோம்னா ஒன்றும் ஹார்டாக இருக்கா பாருங்கள் கேஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருக்கும். ஹார்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படின்ட்டு ஒரு சில வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா 99% வந்து ஆயில் லீக்கேஜ் வந்து வராது. பட் ஆனால் ஒரு சில வண்டிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து மறுபடியும் வந்து ஆயில் லீக்கேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அந்த ட்ரெயின் போல்ட்டோட வாஷர் இருக்குல்ல, அலுமினியம் வாஷர் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயின் போல்ட் வாஷர் வந்து நம்மளோட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே வந்து ஹெட் கவர் போல்ட்டுக்கு வந்து நீங்கள் அந்த போல்ட்டில் வந்து அந்த வாஷர் வந்து போட்டு நீங்கள் வந்து அது வந்து டைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளீட்டும் வந்து சால்வ் ஆகிடும். பட் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னக்கா டைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டைட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 லிட்டர் மட்டும்தான் டைட் பண்ணும். இது ஹோர் டைட் பண்ணக்கூடாது. ஹோர் டைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து த்ரெட் டேமேஜ் வரும். அதனால் வந்து இந்த டைட் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுக்காதீங்க. இல்லை அப்படி கொடுக்கும்போது க்ளீனாக வந்து கைட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் டைட் பண்ணுங்கள். ஏன்னா டார்க் ரென்ச்சிங் யூஸ் பண்ணுமான்றதுனா கண்டிப்பாக வந்து டார்க் ரென்ச்சிங் எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து டைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ளீனாக தரணும். ஈக்குவலாக வந்து டைட் பண்ணும். ப்ளஸ் வந்து அந்த கட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஏன்னா வந்து இதுக்கு வந்து டபுள் பின் கிடையாது. அதனால் வந்து நமக்கு சென்டர் கவரை வந்து நம்ம சென்டரிங் வந்து கரெக்டாக பண்ணணும். சென்டர் கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணுனாக்கா அந்த ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளீட்டும் வந்து க்ளியராக வந்து நின்றுடும். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றுனாக்கா ரொம்ப முக்கியமானாக்கா நம்ம இந்த வெளியில் என்ன பார்த்துருக்கோம்னாக்கா இந்த ஹெட் கவரில் இருக்கக்கூடிய நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கா அது வந்து செக் பண்ணணும். ஆனால் ஹெட் கவரில் இன்னொரு விஷயமும் கூட இருக்குது. அப்படின்னா கிராங்க் கேஸ் ப்ரீதர் சொல்லிட்டு அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கிராங்க் கேஸ் ப்ரீதரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்புறம் வச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.